வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். உங்க கூடயே சேர்ந்து காங்கிரஸ்ல திரு கிறிஸ்டோபர் திலகர் என்பவரும் தமிழ்நாட்டில இருந்து உங்களுடைய கட்சியின் எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் எம்பி ஆனார்ன்றத பார்த்தோம். பட் இப்போ ஒரு 1.5 மாச கேப்புக்குள்ள திமுகவுடனான கூட்டணியை முறித்துக்கொண்டு காங்கிரஸ் கட்சி தற்போது தாவேகா கூட்டணிக்கு மாறி இருக்கிறது. தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. உங்களுடைய ரியாக்ஷன்ஸ்? எங்களை பொறுத்தவரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்களிடம் நாங்கள் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்ற ஒரு கூட்டணியில் மக்களிடம் போய் வாக்கு கேட்டோம். மீண்டும் எங்கள் ஆட்சி தொடர வேண்டும் என்று. மக்கள் எங்களுக்கு 74 எம்எல்ஏக்களை தந்து நீங்கள் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்படுங்கள் என்று ஆணையிட்டார்கள். அதை தலைவர் அவர்கள் நேற்றே அறிக்கையின் மூலம் தெளிவாக அறிவித்து விட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை தமிழ்நாட்டு மக்கள் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக இருக்க வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறார்கள். மக்கள் ஆணைக்கு தலைவணங்கி நாங்கள் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்படுவோம் என்று தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அந்த 74 59 நமது திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள். எனவே நாங்கள் எதிர்கட்சியாக செயல்படுவது என்று முடிவெடுத்து விட்டோம். மக்கள் தந்த தீர்ப்பில் இருந்து மாறுபட்டு யாரேனும் முடிவுகள் எடுப்பார்களே ஆனால் அதற்கான விளக்கத்தை மக்கள் மன்றத்திடம் அல்லது மக்களிடம் வாக்காளர்களிடம் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் எடுக்கிற கட்சிகளுக்கு இருக்கிறதே தவிர எங்களுக்கு அதில் எந்த பொறுப்பும் எந்த இதுவும் இல்லை. உங்களுடைய கட்சியிலிருந்தே முன்பு பேசியிருந்த திரு RS பாரதி ஆகட்டும், நமக்கு தனிப்பட்ட முறையில இன்னொரு இடத்துல பேசிய திரு வேலு ஆகட்டும், அவர்கள் சொன்ன இது பச்சை துரோகம் அப்படின்னு டேர்ம் பண்றாங்க. இது எங்களுக்கு கடுகளவும் கவலை இல்லை அப்படின்னு திரு RS பாரதி அவர்கள் சொல்கிறார். இதுல உங்கள் மூலம் உங்கள் ஆதரவுடன் தான் இப்போ இந்த ராஜ்யசபா எம்பி பெற்றதில்லை, இந்த 5 எம்எல்ஏக்கள் பெற்றதில்லை. முன்பு நடந்த லோக்சபா தேர்தல், 2 லோக்சபா தேர்தலும் மக்களவை தேர்தலும் பார்த்தோம்னா நாடு முழுக்க தோல்வியடைந்த போது கூட 10 எம்பிக்கள் 9 எம்பிக்கள் இருமுறை தேர்வு செய்தார்கள். காங்கிரஸ் சென்றார்கள். அவர்கள்லாம் பாக்குறோம் அப்படி ஒரு ஆதரவு கொடுத்திருந்தார்கள் அப்படின்னு பாக்குறோம். உங்களோட ஆதரவு அவங்களுக்கு கன்வெர்ட் ஆயிருந்து பாக்குறோம். இப்போ இந்த முடிவு எடுத்திருக்கிறார்கள். டஃப் டைம்ஸ்ல திமுகவை கைவிட்டதா காங்கிரஸ் என்ற கேள்வி நிற்குதுல. என்னை பொறுத்தவரைக்கும் இதை டஃப் டைம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் 183 இடங்களை உயரமான வெற்றியை பெற்றதும் திமுக தான். ஒரே சட்டமன்ற உறுப்பினரோடு மக்களுக்கு பணியாற்றியதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். எங்களை போல் அதல பாதாள தோல்வியை பார்த்தவனும் இல்லை, உச்ச வெற்றியை பார்த்தவனும் இல்லை. எந்த காலகட்டத்திலும் நாங்கள் ஆடியதும் இல்லை, ஒடுங்கியதும் இல்லை. எங்கள் பணி மக்கள் பணியாக தொடர்ந்து கொண்டே இருந்தது. இன்றைக்கும் அது அப்படித்தான் செல்லும். எனவே எங்களுக்கு ரஃப் டைம் டஃப் டைம் இந்த மாதிரியான வித்தியாசங்கள் கிடையாது. எப்பொழுதும் நாங்கள் மக்களுக்கான பணியை எங்கள் கொள்கைகளுக்கு உட்பட்டு எங்கள் தலைவர்கள் நடத்திய வழியில் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். எனவே வந்தால் சேர்த்து கொண்டு தோழமையோடு போவோம், போனால் எங்கிருந்தாலும் வாழ்க என்று மனமாற வாழ்த்தி விட்டு நமது பயணம் தொடரும். அவ்வளவுதான். ஓகே, இதுல ஒரு பக்கத்துல பாக்குறோம் நீங்க கூட்டணி இல்ல அப்படின்றத நீங்க எடுத்துக்கிறீங்க. பட் டெல்லியில இது எப்படி திமுக ஆலை ஒரு கண்ட்ரோல் செய்திருக்கிறது, மேனேஜ் செய்திருக்கிறது? உங்களுக்கு காங்கிரஸ் உங்களோட கூட்டணி இல்லை அப்படின்றப்போ டெல்லியில் உங்கள் நகர்வுகள் என்னவாக இருக்கும்? டெல்லியினுடைய நகர்வை பற்றி இப்பொழுது பேசுவதற்கு அங்கேயும் நாம் எதிர்கட்சியாகத்தான் இருக்கிறோம். அவரவர் கட்சி நிலைப்பாட்டில் போய்கொண்டிருக்கிறோம். அந்த இடத்தில் எப்பொழுது எதிர்கட்சியாக தேவைப்படுகிறதோ அப்பொழுது அதற்கான முடிவுகளை எடுப்போம். இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நிலைப்பாடு என்ன என்பதை நாங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டோம். தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது இந்தியா கூட்டணி என்று இருக்கிறது. இது திரு RS பாரதி சொன்னார். இப்போதான் சமீபத்தில் 2 நிமிஷம். சாணக்கியா மற்றும் குரு நடத்தும் சண்டி மகாயாகம் மே 8 வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல். இடம் ஆஸ்திக சமாஜம், வீனஸ் காலனி, ஆழ்வார்பேட்டை, சென்னை. அனுமதி இலவசம். அனைவரும் வருக. ஒரு கொஞ்சம் நிமிஷம் முன்னாடி சொன்னாரு இந்தியா அலையன்ஸ் அப்படின்றது ஒண்ணு கிடையாதுங்க, அவ்வளவுதாங்க, SPA அலையன்ஸ் மட்டும்தான், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மட்டும்தான் அப்படின்னு சொன்னார். அது அவர் சொல்லிவிட்டார் என்றால் அவர் தானே அமைப்பு செயலாளர். அதற்கு பிறகு எனக்கு பேசுவதற்கு அதிலே எந்த உரிமையும் கிடையாது. அமைப்பு செயலாளர் என்கிற எங்கள் கட்சியினுடைய உயர்ந்த இடத்தில் இருந்து ஒரு கட்டளை வந்திருக்கு என்று சொன்னால் அதுதான் எங்களின் கட்டளை. அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. இது போல் முன்பு ஒரு சூழல் திடீரென கூட்டணி அப்படியே கணக்குகள் மாறிய போது 1998 பார்த்திருக்கோம். திமுக
பாஜக கூட்டணிக்கு ஆதரவு அளித்து 5 வருடங்கள் மத்திய அமைச்சரவையிலேயே பங்கேற்றது. அது போன்ற சூழல் மீண்டும் பழைய நட்பை புதுப்பிப்பதற்கான நேரம் வந்துவிட்டதுன்னு தான் நினைக்கிறீங்களா பாஜகவுடன்? அந்த 98 சூழல் என்ன என்பதை சகோதரர் நீங்களும் ஞாபகத்தில் வைத்திருப்பீர் என்று நான் நம்புகிறேன். ஆமா, அன்றைக்கு எங்களுடைய ஆட்சி இங்கே இருந்தது. அதை 96 பாஜகவோடு 97 கூட்டணி வைத்து ஆட்சியிலே இருந்த ஜெயலலிதா அம்மையார் எங்கள் ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று அன்றைக்கு இருந்த நாங்கள் என்றைக்கும் மதிக்கிற மூத்த தலைவர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களிடம் அடம் பிடித்தார். ஆனால் நான் அந்த ராஜ துரோகத்தை செய்ய மாட்டேன், அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, அதை கலைப்பது நியாயமில்லை என்று நியாயத்தின் பக்கம் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் நின்றார்கள். எங்களால் அந்த ஆட்சி கவிழ்ந்தது. எனவே நன்றி விசுவாசத்தோடு, தமிழர்களுக்கே உரிய அந்த நன்றி விசுவாசத்தோடு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருந்தது. அந்த நேரத்தில் நாம் அதை செய்தோம். அது தமிழ்நாட்டு மக்களும் ஏற்றுக்கொண்டுதான் தீர்ப்பளித்தார்கள் பாஜக வர வேண்டும் என்று. எனவே 98 நிகழ்வும் 26 ஒன்று என்று நாங்கள் கருதவில்லை. இஷ்யூ பேஸ்ட் ஏதாவது சப்போர்ட்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கா பாஜக மசோதாக்களுக்கு? அதை மாண்புமிகு தலைவர் எங்களுடைய கட்சி தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் முடிவு செய்வார். அதை பற்றி கருத்து கூறும் உரிமையோ தகுதியோ எங்களுக்கு இல்லை. காங்கிரஸ் உடைய இந்த கூட்டணி ஷிஃப்ட் பத்தி உங்களுடைய ஃபைனல் ரியாக்ஷன் ஏதாவது ஒரு சொல்லணும், எப்படி சொல்வீங்க? காங்கிரஸ் உங்களுடைய கூட்டணி நீண்ட கால நண்பராக இருந்திருக்கிறது. 25 ஆண்டுகள் கிட்ட கூட்டணி இருந்திருக்கிறீர்கள். இடைப்பட்ட காலங்களை தவிர்த்து பார்த்தா மொத்தமா 25 வருஷம் கிட்ட ஆட்சியில் இருந்திருக்கீங்க. மத்தியிலும் ஆட்சியில் இருந்திருக்கிறீங்க. உங்களுடைய பல விஷயங்களுக்கு அவர்கள் தான் காரணம் என உங்களுடைய பல குற்றச்சாட்டுகள் மீது கூட நீங்களே சொல்லியிருக்கீங்க, உங்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இம்முறை கூட்டணி மாறி இருக்கிறார்கள். உங்க ரியாக்ஷன்? எங்களை பொறுத்த வரைக்கும் 25 ஆண்டு காலம் கைகூலிக்கு வந்த காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு விட்டு போவதற்கு தைரியம் இருக்கும் என்று சொன்னால் காங்கிரஸை கலட்டி விட்டு கைவீசி நடப்பதற்கு கழகத்திற்கும் தைரியம் இருக்கிறது. இனி நண்பரா, இனி சகோதரர், என்னுடைய சகோதரர்லாம் சொல்லி திரு ராகுல் காந்தி இருந்தார், திரு ஸ்டாலின் அவர்களும் இருந்தார். டிவைட் எல்லாம் தாண்டி போனாங்கன்றத பார்த்தோம். இதுல உங்க நிலைப்பாடு என்ன? எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தனி மனித பாசம். ஒரு ராகுல் காந்தி அவர்கள் மீது தளபதி மு.க. ஸ்டாலின் வைத்திருப்பதோ, தளபதி மு.க. ஸ்டாலின் மீது ராகுல் வைத்திருப்பது என்பதோ ஒரு தனி மனித பாசம், அது வேறு. தத்துவார்த்த ரீதியாக களமாடுகிற போது அதற்கான சூழல் வேறு. எனவே அதையும் இதையும் ஒரு தனி மனிதன் மீது ஒரு மரியாதையும் ஒரு பாசத்தையும் வைத்திருப்பது என்பது வேறு, களமாடும் போது கொள்கைக்காக எதிர்த்து நிற்பது என்பது வேறு. எனவே இரண்டையும் குழப்பிக் கொள்ளாமல் 75 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் பயணித்த தனி பாதையில் எப்பொழுதும் பயணிக்கும். ரொம்ப நன்றி திரு கான்ஸ்டன்ட் ரவீந்திரன். நன்றி.